திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. நாளை தேர்தல் அறிக்கையும் மேனிஃபெஸ்டோவும் வெளியாகும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். திமுக தலைவர் கடந்த தேர்தல் போலவே அவர் அத்தனை தொகுதிகளிலையும் போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள், உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணி கட்சிகளும் கூட போட்டியிடுறாங்க. திமுக மட்டும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலை முதலமைச்சர் படித்ததை நம்ம பார்த்தோம். நீங்கள் தந்தி டிவி ஸ்க்ரீன்ஸில் பார்க்குறீங்க எந்தெந்த தொகுதியில் யார் யார் களமிறங்குறாங்க அப்படின்னு. ஹெவி வெயிட்ஸ் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஜோன்ஸில் போட்டியிடுறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். திமுக பொதுச் செயலாளர் மீண்டும் களமிறங்குகிறார். பெரும்பாலும் அமைச்சர்கள் அவர்களுடைய சொந்த தொகுதிகளில் போட்டியிடுறதை நம்ம பார்க்கின்றோம். அமைச்சர்கள் ஹெவி வெயிட்ஸ் பெரும்பாலும் எதிர்பார்த்த தொகுதிகளிலேயே போட்டியிடுறத மீண்டும் களமிறங்கிறத நம்ம பார்க்கின்றோம். திமுக தொகுதி பங்கீட்டை இன்று மதியம் வாக்கில் முடித்தாங்க கூட்டணி கட்சிகளோடு. ஸோ அவங்க தொகுதிகள்லாம் ஐடென்டிஃபை பண்ணவே இன்று திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் ஒரே கட்டமாக வெளியாகி இருக்கிறது. நாளை திமுகவுடைய மேனிஃபெஸ்டோவும் வெளியாகிறது. அதற்கு பிறகு முதலமைச்சர் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மூத்த அமைச்சர்கள், சபாநாயகர் என தத்தமது தொகுதிகளில் மீண்டும் பெரும்பாலும் களமிறங்குகிறாங்க. சில விஐபி தொகுதிகளில் புதியவர்களும் களமிறங்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஸோ இந்த ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுகவுடைய வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி போட்டியிடுற தொகுதியில் காசி போட்டியிடுகிறார். ஆர்டி சேகர் போட்டியிடுகிறார். பெரம்பூர் தொகுதியில் மீண்டும் திரு விஜய் இங்கே போட்டியிடுவார் என்று யூகிக்கப்படக்கூடிய தொகுதியாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இந்த பட்டியலுடைய ஹைலைட்ஸ், முக்கியமான அம்சங்கள், மாற்றங்கள், இதை நம்ம டீகோட் பண்ணணும். இதை விரிவாக அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டீகோட் பண்ண ஹெல்ப் பண்ண ரமேஷ் நிகரார், திமுக பீட்டை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய நமது செய்தியாளர். ரமேஷ், இந்த பட்டியலுடைய முக்கியமான ஹைலைட்ஸ் என்ன? பெரும்பாலும் எல்லாரும் அவருடைய தொகுதியை தக்க வைக்கிறாங்க. இதில் என்னென்ன முக்கியமான மாற்றங்கள்? முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இருவர் போட்டியிடக்கூடிய தொகுதி தான் பார்க்க முடிகிறது. கொளத்தூர்ல முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவல்லிக்கேணி தொகுதியில மறுபடியும் களமிறங்குகிறார்னு பார்க்க முடிகிறது. பெரும்பாலும் அமைச்சர்கள் மீண்டும் அதே தொகுதியில தான் களமிறங்குறாங்க. ஆனா பத்மநாபபுரத்துல அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு இந்த முறை அந்த போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கு. அதையும் நம்ம இதுல முக்கியமான ஒன்றா குறுக்கீடு மன்னிக்கணும். பத்மநாபபுரத்தை காங்கிரஸும் கேட்டாங்க. முதலமைச்சர் அறிவித்த தொகுதியில வேறொரு திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்களா? கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கா பத்மநாபபுரம்? பத்மநாபபுரம் பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போயிருச்சு. அதனால அந்த தொகுதியில அமைச்சருடைய தொகுதி கூட்டணிக்கு போயிட்டு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதனால அவருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல வேறு இடத்துல போட்டியிடக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அப்பாவு, அவர் ராதாபுரம் தொகுதியில எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் ராதாபுரம் தொகுதியே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. திருநெல்வேலி தொகுதி பாஜகவின் மாநில தலைவர் நாகேந்திரன் எம்எல்ஏவாக இருந்த ஒரு தொகுதி. இப்ப அவர் தொகுதி மாறக்கூடிய நிலையில திருநெல்வேலி தொகுதியில திமுகவுக்கு புது முகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அதிமுகவில் எம்எல்ஏவா இருந்து மறுபடியும் திமுக கேம்புக்கு வந்து மனோஜ் பாண்டியன், அவருக்கு ஆலங்குளம் தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தான் திமுகவுக்கு வந்தார். அவருக்கு இப்ப திமுகவில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முக்கியமான ஒரு செய்தியா பார்க்கிறோம். திருச்செந்தூர், தூத்துக்குடி இந்த ரெண்டுமே அமைச்சர் தொகுதி. இதுல மறுபடியும் அனிதா ராதாகிருஷ்ணன், ஜீவன் களமிறங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இதுல முக்கியமான ஒரு செய்தியா பாக்குறோம். ஒட்டப்பிடாரம் புதிய முகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கோவில்பட்டி புதிய முகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வாசுதேவநல்லூர் தொகுதியை பார்த்தா அங்க சங்கரன்கோவில் எம்எல்ஏ அங்க தொகுதி மாறி இருக்கா, வாசுதேவநல்லூருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. தென்காசி தொகுதி கலை கதிரவன் திமுகவில் முக்கிய பொறுப்பேற்கக்கூடிய மகனுக்கு அந்த தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல ஒரு முக்கிய செய்தியா பார்க்க வேண்டியிருக்கு. முதுகுளத்தூர் தொகுதி அமைச்சர் ராஜா கண்ணப்பன் மீண்டும் அவருடைய தொகுதியில அவர் களம் இறங்குகிறார் அப்படிங்கிறத நம்ம இதுல ஒரு முக்கிய செய்தியா பார்க்க வேண்டியிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில புது முகங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. சென்னையில அமைச்சர் தொகுதின்னு எடுத்துக்கிட்டா துறைமுகம் மீண்டும் சேகர்பாபு களமிறங்குகிறார். சைதாப்பேட்டையில அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீண்டும் களமிறங்குகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அண்ணாநகர் தொகுதி புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சித்தரசு அப்படிங்கிறவர் அண்ணா
நகர் தொகுதியில களமிறங்குகிறார். ஆயிரமலுக்கு தொகுதி சிட்டிங் எம்எல்ஏவுக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஜெலிலன் நாகநாதன் அவர் சிட்டிங் எம்எல்ஏ, மீண்டும் அவர் போட்டியிடுகிறார். அதே மாதிரி ராயபுரம் தொகுதி புதுமுகத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சுபேர்கான் அவர் ஒரு MBBS, அவருக்கு ராயபுரம் தொகுதி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி எழும்பூர் தனி தொகுதி அங்க தமிழன் பிரசன்னா களமிறங்குகிறார். ஊடக விவாதத்துல வரக்கூடிய தமிழன் பிரசன்னா இப்போது அவர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. திருவிக நகர்ல அவங்க வேட்பாளர் தொகுதியில இன்னொரு ஊடக முகமான பரந்தாமன் எம்எல்ஏவா இருக்கிற தொகுதி இல்லையா? எழும்பூர் பொறுத்த வரைக்கும் ஊடக விவாதத்துக்கு வரக்கூடிய பரந்தாமன் இப்ப அங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. புதிதாக தமிழன் பிரசன்னாவுக்கு எழும்பூர் தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. திருவிக நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப அங்க சிட்டிங் எம்எல்ஏவா தாயகம் கவி இருக்கிறார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. கடந்த முறை எழும்பூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த ரவிச்சந்திரனுக்கு இந்த திருவிக நகர் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அண்ணாநகர் தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவா மோகன் இருந்த நிலையில இப்ப அண்ணாநகர் தொகுதியில புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வில்லிவாக்கம் தொகுதியில அண்ணாநகர் எம்எல்ஏ மோகனோட மகன் கார்த்திக் மோகன் அவருக்கு அங்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. சென்னையில அனைவரும் எதிர்பார்த்த ஒரு தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அந்த பெரம்பூர் தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய RD சேகருக்கே மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறது திமுக. இது நம்ம ஒரு மிக மிக முக்கிய செய்தியா பார்க்க வேண்டியிருக்கு. பெரம்பூர் தொகுதியில தான் தேவைக்கா தலைவர் விஜய் களமிறங்குகிறார். அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில RD சேகர் களமிறங்குகிறார். 2019 பெரம்பூருக்கு இடைத்தேர்தல் வந்தப்ப முதல் முறையா அங்க RD சேகர் போட்டியிட்டு எம்எல்ஏவானார். 2021 மீண்டும் எம்எல்ஏவானார். இதனால இடைத்தேர்தல் 2021 தேர்தலில் வாய்ப்பு கொடுத்த RD சேகர் மூன்றாவது முறையாக பெரம்பூர்ல களமிறங்குகிறார் அப்படிங்கறத ஒரு முக்கிய செய்தியா நாம பார்க்க வேண்டியிருக்கு. சென்னையினுடைய லிஸ்ட் அப்படிங்கிறது இதுதான் இருக்கு. தியாகராய நகர்ல புதிய முகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜா அன்பழகன் திமுகவுல முக்கிய நபரா இருந்து கொரோனா காலத்துல மறைந்த அன்பழகன் எம்எல்ஏ மகன் ராஜா அன்பழகன் தியாகராய நகர் T-நகர் தொகுதியில களமிறங்குகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. மயிலாப்பூர் தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ மயிலை வேலு தான் அங்க இருக்கிறார். அவருக்கு மீண்டும் திமுக வாய்ப்பு கொடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஆலந்தூர் தொகுதியில தாமு அன்பரசன் அவர் அமைச்சர், அவருக்கு மீண்டும் இங்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. தாம்பரத்துல புதிய நபருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தாம்பரத்துல சிட்டிங் எம்எல்ஏ SR ராஜா இருக்கிறார். ஆனால் அங்க கிருத்திகா தேவி அவங்களுக்கு புதிதாக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. செங்கல்பட்டு தொகுதியை பொறுத்த வரைக்கும் தண்டபாணி அங்க களமிறங்குகிறார். அதே மாதிரி இதுல மிக முக்கியமான ஒன்று ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. ஒரத்தநாடு பொறுத்த வரைக்கும் வைத்திலிங்கம் அங்க களமிறங்குகிறார். அதிமுக இருந்து சமீபத்துல திமுகவில் இணைந்த வைத்திலிங்கம் இப்ப ஒரத்தநாடு தொகுதியில களமிறங்குறாங்க அப்படிங்கறத முக்கியமான ஒரு செய்தியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி போடிநாயக்கனூர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் களமிறங்குகிறார். அவரும் சமீபத்துலதான் திமுகவில் இணைந்தார். போடிநாயக்கனூருக்கு வாய்ப்பு கேட்டிருந்த நிலையில போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில O பன்னீர்செல்வம் இப்போது திமுக வேட்பாளராக இதுவரை இரட்டை சின்னத்துல போட்டியிட்ட O பன்னீர்செல்வம் முதல் முறையாக திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட போகிறார் அப்படிங்கறத நம்ம ஒரு முக்கிய செய்தியா இங்க பார்க்க வேண்டியிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.